ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான கான்செப்டை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நிஃப்டி 50ல் மே 6ஆம் தேதி எமோஷன் பையிங் நடந்திருக்கு. எமோஷன் பையிங்னா திருப்பி இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்னு அன்னைக்கே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது 24,140க்கு மார்க்கெட்டு வரும் அப்படின்னு அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதுமே தெரிஞ்சு போச்சு. அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வாங்க ட்ரேடர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எமோஷன் பையிங்னா என்னன்னு தெரியணும். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு வேல்யூ ஏரியானா என்னன்னு பார்க்கணும். வேல்யூ ஏரியா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஃபைலை வச்சு பார்ப்போம். அதுக்கு நான் கோ சாட்டிங் எடுத்துக்கிறேன். கோ சாட்டிங் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், அதில் செக் பண்ணி பார்ப்போம். மே 6 இதானே, இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் இங்கே பாருங்க ட்ரேடர்ஸ், இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலு. மே 6. சிம்பிளாக சொல்கிறேன், எமோஷன் பையிங்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டு அதோட வேல்யூ ஏரியாவில் இருந்து க்ளோஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் தள்ளி க்ளோஸ் ஆகும். யூஸ்வலாக இது எப்படி நடக்கும்னா, அந்த வேல்யூ ஏரியாவுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகும் மார்க்கெட்டு. அப்படி க்ளோஸ் ஆனால் தான் நார்மலான சினாரியோ. இப்போ மே 7 பாருங்கள், இந்த ஹேஷ்டாக் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓனா ஓப்பனு, இந்த ஹேஷ்டாகு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகுதுன்னு இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் எல்லா நாளும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டாக் வந்து இந்த வேல்யூ ஏரியா உள்ளே தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்துக்கிட்டாலும், அதாவது மே 8 பாருங்கள், உள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மே 7 உள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது மட்டும் தான் எமோஷன் பையிங்கு. மே 5 உள்ள தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வேல்யூ ஏரியா உள்ள தான் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகணும். சப்போஸ் மார்க்கெட்டு இந்த மாதிரி, அதாவது வேல்யூ ஏரியாவுக்கும் க்ளோசிங்க்கும் டிஸ்டன்ஸு நிறையா இருந்தால் அது எமோஷன் பையிங்னு சொல்லுவோம். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, மேலே வச்சு க்ளோஸ் பண்ணதுனால இது எமோஷன் பையிங். இதுவே அந்த மார்க்கெட்டு கீழே வச்சு க்ளோஸ் ஆகிருந்தா எமோஷன் செல்லிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நடந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா, திருப்பி மார்க்கெட்டு இந்த ஜோனுக்கு வரும்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த வேல்யூ ஏரியா ஹை இல்லைன்னா லோ இல்லை பிஓசி, இந்த 3 இடத்துக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு ரீடெஸ்ட் பண்ணும். பாருங்க, அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் இந்த ஜோனுக்கு வந்துட்டான், வேல்யூ ஏரியாவுக்கு வந்துட்டான். இது ஒரு எக்ஸாம்பிள். வேற ஏதாவது நடந்திருக்கான்னு பார்ப்போம். அன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்லேயே தெரியும் எமோஷன் பையிங்கா செல்லிங்கானு. இது மந்த்லி ஒரு 2-3 வாட்டியாச்சு கண்டிப்பாக நடக்கும். பார்ப்போம். இந்த வேல்யூ ஏரியானா என்ன, பிஓசினா என்ன, பிபிஓசினா என்னன்னு தனித்தனி வீடியோ போடுறேன். வேற எங்கேயாச்சும் எமோஷன் செல்லிங் இல்லை பை நடந்திருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க ட்ரேடர்ஸ், இது வந்து வேல்யூ ஏரியா. இந்த ஜோன் அதாவது ஒரு ஷேடு மாதிரி இருக்குல்ல, ப்ளூ கலர் ஷேடாக இருக்குது. இது வந்து வேல்யூ ஏரியான்னு சொல்லுவோம். வேல்யூ ஏரியானா ஒன்றும் இல்லை, அன்னைக்கு இந்த ஏரியாவில் தான் ட்ரேடாக நடந்திருக்கு. அதான் வேல்யூ ஏரியா. க்ளோஸ் ஆனது மார்க்கெட்டு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு வந்துடும். இந்த பாருங்க வந்திருக்கு. அதாவது இந்த வேல்யூ ஏரியா க்ளோஸ் ஆன இடத்துக்கு வராது, இந்த வேல்யூ ஏரியாவுக்கு திருப்பி மார்க்கெட்டு வரும், ரீடெஸ்ட் பண்ணணும். வேற எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது வந்து வேல்யூ ஏரியா உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணனால இது எமோஷன் பையிங்கும் இல்லை செல்லிங்கும் இல்லை. அவ்வளோதான் ட்ரேடர்ஸ், இதுதான் எமோஷன் பையிங் செல்லிங். நம்ம இதை வச்சு அழகாக ட்ரேடு எடுக்கலாம்.
இந்த சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். தேவையில்லா என்ட்ரினா நம்ம எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிக்கலாம். லாஸஸ்னால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, எமோஷன் பையிங்னா இந்த வேல்யூ ஏரியாவுக்கும் மார்க்கெட் க்ளோஸுக்கும் டிஸ்டன்ஸு நிறையா இருக்கணும், அவ்வளோதான். இது எப்போ பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு 3:20 இல்லை 3 மணிக்கு மேலே பார்த்தா தான் இது எமோஷன் பையிங்கா செல்லிங்கா இல்லை நார்மலான டேவான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணிக்கு 12 மணிக்கு அப்படின்னா பார்க்கக்கூடாது. நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.